முதல்ல பெசிஃபிக் வாய்ஸுக்கு மாற்றுங்க. மரம் 8, 9க்கு எல்லாம் அது ஷுவராக வரும். 8, 9 7க்கு இல்லை. அப்போ 8, 9க்கு எல்லாம் ஷுவராக அதில் வரும். தனியாக கேள்வி போட்டு தருவாங்க. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம என்ன செய்தோம் பார்க்கலாம். ஓகே, தே பை அன் ஆப்பிள். நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தே பை அன் ஆப்பிள். நான் சொல்கிற ஸ்ட்ரக்சரை நீங்கள் பாடமாக்கணும். சரி, நான் சொல்கிற முறைப்படி தான் போகணும். இல்லைன்னு சொன்னால் அந்த முறை உங்களுக்கு மறந்துட்டுன்னு சொன்னால் ஒரு காலத்தில் நீங்கள் திரும்ப மறக்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். முதலாவது வினைச்சொல் ஐடென்டிஃபை பண்ணணும். வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு வர்றது சப்ஜெக்ட், அதுக்கு அங்கே வரதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை நம்ம மையப்படுத்த வேண்டும். ஆப்ஜெக்டுக்கு அடுத்த வேறு எதுவும் சொற்கள் வந்தால் கோட்டை போடணும். கோட்டை போட்டுட்டு அதுக்கு அங்கே என்ன சொற்கள் வந்தாலும் அதில் நம்ம எந்த விதமான மாற்றமும் என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. இங்கே அப்படி அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்கிறோம், என் ஆப்பிளை நம்ம என்ன செய்யணும், முன்னுக்கு கொண்டு வருவோம். என் ஆப்பிள், என் ஆப்பிள்னு போடுவோம். 3 விடயங்கள். ஒன்று சப்ஜெக்ட், வேர்பு, ஒப்ஜெக்ட். ரிவர்ஸில் வரணும். ஒப்ஜெக்ட், வேர்ப், சப்ஜெக்ட்னு வரணும். ஒப்ஜெக்ட் இவருக்கு ஒரு வேலை, இவருக்கு 2 வேலை, இவருக்கு ஒரே ஒரு வேலை. அப்போ 1 2 பாருங்க, ஓர்டர் பாருங்க. ஒப்ஜெக்ட், வேர்ப், சப்ஜெக்ட். ஒரு வேலை 2 வேலை. இவருக்கு ஒரே ஒரு வேலை தான், முன்னுக்கு வரால் மட்டும்தான். வேர்பில் 2 வேலை இருக்கு. ஒன்று டென்ஸ் என்னென்று ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்ட்ரக்சரை பார்க்க நம்மளுக்கு விளங்குது. இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு விளங்குது. ஏமிசார் வரணும். ஏமிசாரா இது குழப்பமா இருக்கும். என் ஆப்பிள் பார்க்கும். என் ஆப்பிள் உண்டு. அப்போ ஈஸ் வர போகுது. ஒரு வேலை முடிச்சு. அடுத்த பைட V3 ஃபார்மேட் போட். அப்படி பார்க்குறோம். யோசிக்காம 2 வேலையும் முடிச்சு. யோசிக்காம பைய போடுறோம். தே வந்தா நம்மளுக்கு இங்கே தேக்குரியது வந்து பை. தெம்முன்னு என்ன செய்யணும், நீங்கள் இங்கே ஸ்ட்ரக்சர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜூலியா சென்ஸ் இமெயில். ஓகே, இப்போ நான் வந்து ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். அப்படி வரீங்க, நான் கொஞ்சம் ஆன்சரை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் செய்து பார்த்துருப்பீங்க. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னா கேளுங்க. ஓகே, இப்போ Julia sends email. Email is sent by Julia. Email is sent by Julia. இங்கே send D வந்து T ஆக மாறுது. She doesn't clean the blackboard. இங்கே நெகட்டிவ் ஃபார்மேட். என்னன்னாலும் நம்மளுக்கு அது பரவாயில்ல. நெகட்டிவ் ஃபார்மேட்டை நோட்டு வரப்போகுது. அப்போ இங்கே நம்ம ஒப்ஜெக்ட் த பிளாக் போர்ட். அடுத்து என்ன செய்வோம், என்ன 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 டென்ஸ்னு பார்ப்போம். டஸ் நாட். டஸ்ன்னு வந்தாலும் ப்ரெசன்ட். இஸ் நெகட்டிவ் வந்ததால நோட்டை போகிறோம். அவ்வளோதான். இஸ்ஸுக்கு பதிலாக நோட்டை போகிறோம். டஸ்ஸுங்கிறதுக்குள்ளே வர மாட்டாது. இஸ் நாட் கிளீன்ட். ரெகுலர் வேர்ப் பை ஹர். டூ யூ பிளே டென்னிஸ். அந்த டூவை மறந்துடுங்க. யூ பிளே டென்னிஸ். டென்னிஸ் இஸ் பிளேட் பை யூ. இது வந்து வசனம். இங்கே டூ வந்ததில் நம்ம இங்கே என்ன செய்வோம், இங்கே இஸ் அழிச்சு போட்டு வசனத்தின் முன் கொண்டு வருவோம். இஸ் டென்னிஸ் பிளேட் பை யூ. ஸ்ட்ரக்சர் அமைக்கிற முறை இது. இதுக்கெல்லாம் நான் தனியாக ஹெட்டிங் போட்டு படிச்சேன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கொஞ்சம் காலம் எடுக்க தொடங்கிடும் சிலபஸை முடிக்கிறதுக்கு. அடுத்து வந்து டி இஸ் ட்ரங்க் பை கமலா. அடுத்தது அதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பார்த்தோம். இதே இது வருது. ஹீ ஸ்டாப் த பஸ். ஹீ ஸ்டாப் த பஸ்ன்னா த பஸ் வாஸ் ஸ்டாப்ட் பை ஹிம். நெகட்டிவ், இது பாஸ்ட் டென்ஸ். ஜூலியா சென்ட் இமெயில். இதே பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. இமெயில் வாஸ் சென்ட் பை ஜூலியா. She didn't clean the blackboard.
The blackboard was not cleaned by her. Did you play tennis? உங்களோட ஆன்சரை இதோட செக் பண்ணி பாருங்க. Was tennis played by you? Kamala drank tea. Tea was drunk by Kamala. இதுவும் அதே தான். Change these past active voice into passive voice sentences. The teacher corrected the mistake. The mistakes were corrected by the teacher. She sang a song. The song was sung by her. The thief stole my car. My car was stolen by a thief. We stopped the bus. Tense ஐடென்டிஃபை பண்ண விஷயம் முடிஞ்சு. The bus was stopped by us. He sent the letter. இங்க ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க ஆல்ரெடி ஈடி வரும்னு சொன்னா இங்கேயும் அதே ஈடி தான் வரப்போகுது. ஆனா இங்க சேங்கண்ட ஈடியல் வரலன்னு சொன்னதை நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டும். The letter was sent by him. She won the prize. The prize was won by her. She told them to attend party. Okay, fine. இவ்வளவும் இப்ப குழப்பமா இருப்போது. ஆனா என்ன குழப்பம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்ட்ரக்சரை பின்பற்றின விஷயம் முடிஞ்சு. இதுல சரி எடுத்தீங்களா? நீங்க உங்களுக்கு விளங்கினா மின்ஹத் சரியா எடுத்தீங்களா? 6வது செய்வீங்களா? நீங்க மத்தால் ஓகே. she told them to attend the party. இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வினைச்சொல் ஐடென்டிஃபை பண்ணணும். வினைச்சொல்லுக்கு ஓடிதான் ஒட்டி தான் என்ன செய்ய போதும், ஒப்ஜெக்ட் வரப்போகுது. ஒப்ஜெக்ட் எல்லாம் வினைச்சொல்லுக்கு அங்கெல்லாம் ஓடி அவரோட தேய்மையே போகாது. அதுக்கு பிறகு ஏதும் சொற்கள் வந்தா கோட் அடிக்கொண்டு சொன்னேன். இதில் எடுத்துக்காந்து இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கு. இப்போ இவ்வளவுதான். இதை நீங்க இப்போதைக்கு மறங்க. ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண அதுக்கு பக்கத்துல ஒரு கோட்டை போடுறது. அப்ப தெம்ங்கிறது முன்னுக்கு போனா தேண்டு வரும். they were told by her அவ்வளவுதான். இப்ப அழிச்சு போட்டு மிச்சத்தை அப்படி எழுதினா விஷயம் முடிஞ்சு. to attend the party. My father bought me a bicycle. Okay. இது கொஞ்சம் இந்த மாதிரியான வினைச்சொற்களுக்கு bought, make இந்த மாதிரியான பிரதானமான வினைச்சொற்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பம் கொண்டு வர சான்ஸ் இருக்கு. இப்ப என்ன செய்யணும் சொன்னா வினைச்சொல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கு அங்கே வர்றது ஆப்ஜெக்ட். அதுக்கு அங்கேயும் ஒரு பைசிக்கல் வந்து இருக்கு. இதுல டிரெக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இதுல இருக்கு. இதுக்கு எப்படி சரியான விட வேறும்னு சொன்னா a bicycle was bought by my father to me அல்லது for me என்று வரும். சரியா? a bicycle was bought by my father to me. சரியா? இது ஏன்னு சொன்னா கொஞ்சம் போட்டு மேக்கும் ஒரு சின்ன குழப்பம் கொண்டு வரும். போட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு மீங்கிற சொல் வந்து இது வந்து இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட். பைசிக்கல் தான் டிரெக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப டிரெக்ட் ஆப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப இந்த டிரெக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும்.
அப்போ என்ன சொன்னால் பைசிக்கலை நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும். bought a bicycle to me இது சொல்லணும். bought me indirect object ஃபர்ஸ்ட் வந்து direct object செகண்ட் வந்தா டூங்கிற வினை ப்ரப்போசிஷன் தேவையில்லை. direct object ஃபர்ஸ்ட்டுக்கு அனுப்பி indirect object செகண்ட் வரும்டா டூங்கிற ஒரு 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 ப்ரப்போசிஷன் தேவை. அதை நம்ம என்ன செய்யணும், இங்கே நம்ம வழியால் எடுக்கணும். அவ்வளோதான். I love my little sister very much. I love my little sister. My little sister was loved by me very much. ஓகே, இது சரி. சப்ரினா was invited me. இங்க வரும் I was invited by Sabrina for her birthday party. எத்தனை சொற்கள் வந்தாலும் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. An essay was written by students on இப்படி வரும். அவ்வளோதான் இதுக்குரியது. அடுத்த சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம பார்த்தோம். சிம்பிள் ஃபியூச்சர் இதை நிரப்புறது உங்களுக்கு தெரியும். இது நான் பார்த்துட்டேன் போன கிளாஸில். ஹீ வில் ஸ்டாப் த பஸ். சிம்பிள் வில் வந்தாலே என்ன வரப்போதும், வில் பி வரப்போகுது. த பஸ் வில் பி ஸ்டாப்டு பை ஹிம். ஜூலியா வில் சென்ட் இமெயில். இமெயில் வில் பி சென்ட் பை ஜூலியா. எல்லாத்துக்குமே வில் பி தான். போஸ் வேறெல்லாம் பார்த்தீங்க கவலையும் இல்லை. The blackboard will not be cleaned by her. Will you play tennis? Tennis will be played by you. இங்க நம்ம என்ன செய்ய போறோம், வில்ல மட்டும் முன்னோக்கி கொண்டு வரும். வில் டென்னிஸ் பின்னு சொல்றோம். நிறைய பேர் வில் பி டென்னிஸ்ன்னு சொல்றேன். வில் டென்னிஸ் பி பிளேட் பை யூ. கமலா வில் ட்ரிங்க் டீ. ட்ரீ வில் பி ட்ரங்க் பை கமலா. ஓகே, இதானது. அப்படியே லைன் அப்படியே இருங்க. பேர் சொற்கள். பேர் சொற்களுக்கு நாம இங்கிலீஷில் நவுன் என்று சொல்ல. நவுனை பற்றி கொஞ்சம் வேகமாக போகும், ஆனால் கொஞ்சம் முக்கியமான பாடங்கள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு அது வழங்கும். சரியா? இப்போ நவுனில் பிரதானமாக நம்ம நவுனில் நீங்கள் நிறைய நவுன் படிச்சுப்பீங்க. கலெக்டிவ் நவுன், ப்ராப்பர் நவுன், ஒரு ஒரு பெரிய நவுன் லிஸ்டே படிச்சிருப்பீங்க. நம்ம அது ரெண்டு ரெண்டு நவுனாக படிக்கும்போது தான் அது ரெண்டு கடையில் இருக்கிற வித்தியாசங்கள் உங்களுக்கு விளங்கும். முதலாவது ப்ராப்பர் நவுன் வேர்சஸ் காமன் நவுன். ப்ராப்பர் நவுனுனா என்ன, காமன் நவுனுனா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். இரண்டாவது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன். மூணாவது சம் நவுன்ஸ் ஆல்வேஸ் சிங்குலர். என்னென்று சொல்றேன், சம் நவுன் ஆல்வேஸ் ப்ளூரல். கலெக்டிவ் நவுன். அடுத்து வந்து காம்பவுண்ட் நவுன். ஏழாவது concrete and abstract noun. Count and mass noun அல்லது uncount noun. ஒன்பதாவது masculine and feminine noun. கடைசியாக
யங் ஒன்ஸ் என்று சொல்லுவோம். யங் ஒன்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் முக்கியமான பாடங்கள் இது. நவுன்னா என்னன்னு உங்களுக்கு சும்மா நிறைய பேர் நவுன் பேர் சொல்ல, அடுத்து வந்து மக்கள் ஆக்கள்ல வேற சொல்லும். இது இப்படி பீப்புள் இது, பிளேஸ் இது, திங்ஸ் இது என்று சொல்லி தருவாங்க. அது அப்படி சொன்னாலும் ஒரு ஒரு அளவுக்கு என்ன செய்யலாம், ஒரு அளவுக்கு இருக்குமே தவிர ஆஹ், இது இருக்காது. எதுன்னு சொன்னா ஆஹ், சரியான ஒரு ஐடியான்னு செய்ய மாட்டான், உங்களுக்கு கிடைக்க மாட்டான். ஓகே, இப்போ முதலாவது ப்ராப்பர் நவுன் கொமன் நவுனை பார்க்க போறோம். சரியா, ப்ராப்பர் நவுன் கொமன் நவுன் என்னன்னு பார்க்க. ப்ராப்பர்ண்டா என்ன அர்த்தம்? ப்ராப்பர் ப்ராப்பர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராப்பர் நவுன்ல ப்ராப்பர் நவுன் கொமன் நவுன் அல்ல, முதலாவது நம்ம ப்ராப்பர் நவுனை பார்ப்போம். ப்ராப்பர் நவுன்னா ப்ராப்பர்ண்டா ஒரு ஒழுங்கான, ஒரு ஒழுங்கானன்னு சொல்லலாம். ஒழுங்கான நவுன். அது என்ன ஒழுங்கான நவுன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு நவுன்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ் ஓ திங்ஸ். சரியா, இப்படி ப்ராப்பர் நவுன் ஒழுங்கான நவுன் சொல்றது வந்து என்னத்தை சொல்லணும்னு சொன்னா, அந்த சொல்ல அந்த சொல்ல உச்சரிக்கப்படும் போது அது இதுதான்ட்டு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண இயலும். உதாரணமாக மூன். இப்போ மூணுங்கிறது ஒரு நவுன், ஒரு பேரிச்சொல். இதை சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒன்று ஞாபகம் வருது. அதான் என்ன செய்யறோம் நம்ம இங்கிலீஷ்ல ப்ராப்பர் நவுன் சொல்றேன். சொன்ன ஒரு சொல் ஒன் வேர்ட். அந்த வேர்டை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது, ஓகே மேலுக்கு இருக்கிற மூணு தானே அதுதான் சொல்லி. அதே போல சன். இதுகள் வந்து என்ன, ஆஹ் நம்மளுக்கு சன் ஒரு ஒரு சொல் தான். அது வந்து யாரை ஞாபகப்படுத்துது? மேலுக்கு ஒரு பெரிய சூரியன் இருக்கிறது ஞாபகப்படுத்துது. ப்ராப்பர் நவுன் என்று சொன்னா அப்போ ஒன்றுதான் சொல்லும் போது நம்ம இதுகளை கேபிட்டல் எழுத வேணும். பிளேஸ், இப்போ நைல் நதி, ஸ்ரீலங்கா. இப்போ இந்த ஸ்ரீலங்கா நைல் நதி எல்லாம் வந்து ஒரு இடங்கள்ல பேரு. அப்போ இடங்கள்ல பேர்ல குறிக்கும் போது நைல்ல இருக்கிற முதலாவது எண், ஸ்ரீலங்கா இரண்டு சொற்கள், அப்போ எஸ்ஸும் லங்கால இருக்கிற எல்லும் என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னா முதலாவது கேபிட்டல் இருக்கணும். ஏன்? அது சொன்ன உடனே நம்ம மதிக்கும். பர்சன் தஸ்னீம். அடுத்தது ஷிஃப், சோஃபா. இப்படி நம்ம பேர் அடுக்கம். அப்ப இங்க இருக்கிற ஒரு ஆள பேர் தஸ்னீம்னு சொல்லும் போது இவங்களோட பேர் வந்து என்னையா இருக்கணும்? டீல இருக்கணும். எஸ்லங்கிற போதும் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் கேபிட்டல் இருக்கணும். ஏன்னு சொன்னா இது சொன்ன உடனே நம்மளால மதிக்கல. இப்ப நம்ம கிளாஸ்ல ஒரு 5-6 பேர் இருப்போம். அப்போ அவங்களோட பேரை சொன்னோம், அதுக்குள்ள எல்லாரும் ஒரு ஆள பேரை சொன்ன மதிக்கலமாக இருக்கும் தானே. அப்ப அதனால ப்ராப்பர் நவுன்னால உங்களுக்கு கேபிட்டல்ங்கிறத வந்து ஞாபகம் பெறணும். சரியா, அப்ப திங்ஸ் மூணுன்னா நம்மளுக்கு தெரியும். இதான் மூணுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு சொல் இவர் தான் நம்மளுக்கு தெரிவிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? ஆஹ் இவர் தான் சொல்லும் போது நம்மளுக்கு அதை நம்ம ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். இப்ப ப்ராப்பர் நவுனை நம்ம சொல்லும் போது வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, டேஸ் ஆஃப் வீக், டேஸ் ஆஃப் வீக், மந்த்ஸ் ஆஃப் மந்த்ஸ், வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ். இதுகளை நம்ம வந்து நம்ம ப்ராப்பர் நவுன். உங்களுக்கு சொல்ல போனா இப்படி மண்டே, ஃப்ரைடே, ஜனவரி, ஏப்ரல், டிசம்பர். இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் ஆகலை. இப்போ ப்ராப்பர் நவுன் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். என்ன ப்ராப்பர் நவுன்ல கேபிட்டல் லெட்டர்னு ஞாபகம் வரணும். சரியா, ப்ராப்பர் நவுன்னா கேபிட்டல் லெட்டர்னு ஞாபகம் வரணும். இப்போ ஜனவரி, ஏப்ரல் இங்கெல்லாம் வந்து கேபிட்டலாக ஆரம்பிக்கப்படுது. அடுத்து வந்து
ஆக்கள்ல பேரு உங்களுக்கு தெரியும். இப்போ ஆக்கள்ல பேரு அடுத்தது வந்து ஃபெஸ்டிவல்ஸ் அதுகளுடைய பேர் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். இவ்வளவுதான் ப்ராப்பர் நவுனுக்குரியது. அடுத்தது வந்து நம்ம என்னன்னா கொமன் நவுனை பார்க்க போறோம். கொமன் நவுன் என்னன்னா உங்களுக்கு தெரியும் பொது பேரு. அதாவது இங்க நேம் பர்சன் ஒன்று எடுப்போம். இப்படி எடுத்தோம்னு சொன்னா இவர் தான் நம்மளால என்ன செய்ய இயலாது, குறிப்பிட இயலாது. இவர் தான் நம்மளால சொல்ல இயலாது. அப்ப சொல்ல இயலாத நவுனை தான் நம்ம என்ன செய்வோம், கொமன் நவுன் சொல்லுவோம். இப்ப பர்சன் எடுப்போம். பர்சன் எடுத்தோம்னா ஒரு ஸ்கூல் எடுத்தோம்னா ஸ்கூலுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 1000 பிள்ளைகள் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம். யாரு ஸ்டூடெண்ட்? எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். ஸ்கூலுக்கு 1000 பேர் இருந்தால் 1000 பேரும் ஸ்டூடெண்ட் தான். டீச்சர் ஒரு ஸ்கூலுக்கு 100 டீச்சர் மாதிரி இருப்பாங்க. அப்ப யாரு டீச்சர் நம்மளுக்கு தெரியாது. அடுத்து வந்து திங்ஸ், டேபிள், பிளாக் போர்ட், இதெல்லாம் வந்து என்ன, ஸ்கூலு ஏற அதிகமான இடங்கள் ஸ்கூல். அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல். ஒரு ஊருக்கு இன்னும் 10 ஸ்கூல் இருக்கும். அப்ப எந்த ஸ்கூல்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஸ்கூல் ஞாபகம் வருது? உங்களோட ஊருக்கு எத்தனை ஸ்கூல் இருக்கு? 5 6 ஸ்கூல் இருக்கும் உங்களோட ஊருக்கு. அப்ப எந்த ஸ்கூல்னு நம்மளுக்கு ஞாபகம் வருதா? இல்ல. டேபிள்னு சொன்ன உடனே எந்த டேபிள் ஞாபகம் வருதா? இல்ல. பிளாக் போர்ட்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரல. அப்போ கொமன் நவுன் சொன்னா நம்ம ஒரு சொல்ல உச்சரிக்கும் போதோ இதுதான் ஞாபகம் வராது. அதை நம்ம கொமன் நவுன் சொல்றோம். அப்படி ஞாபகம் வராத கொமன் நவுனுக்கு நம்ம ஒன்றை குறிப்பிடும் போதோ அதை நம்ம நாம ஏங்கிற ஒரு சொல்ல நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். கொமன் நவுனுக்கு தான் நம்ம ஏங்கிற ஒன்றை நம்ம என்ன செய்வோம், கொண்டு வருவோம். They usually have a o n. They usually have a o n. சரியா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல ஒரு ஒரு ஜெனரல் இங்கிலீஷ்ல கொஸ்டின் நம்பர் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து மிகவும் சிம்பிளான கொஸ்டின். அப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரே மாதிரியான இதெல்லாம் நம்ம பின்பற்றி போறல. ஒகேபுலரிஸ் படிப்போம். உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல ஒகேபுலரிஸ் தருவேன். ஒகேபுலரிஸ் படிப்போம். அடுத்தது நான் குரூப்ல என்ன சில நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். நீங்க எடிஷனலாக என்ன செய்யலாம், அதெல்லாம் நீங்க படிக்கலாம். இப்போ நான் ஒரு ஒகேபுலரிஸும் படிக்கணும், இதுவும் படிக்கணும். அடுத்து நான் வந்து ரைட்டிங்லையும் போகணும். அப்போ இப்படி அப்படி அப்படின்னு மாறி போகும். ஒரே இதுல இருந்துன்னா உங்களுக்கு அது குழப்பம், உங்களுக்கு ஒரு ஒரு அலுப்பு தன்மையும் என்ன செய்திடும், அது வந்துடும். அப்போ தே யூஸ்வலி ஹேவ் அல்லது என். அப்போ என்னன்னு சொன்னா ஒரு வினைச்சொல்லுக்கோ சாரி ஒரு கொமன் நவுனுக்கு கண்டிப்பாக ஏ அல்லது என் இருக்கணும். ஏன் எதுன்னு தெரியாதானே. இப்போ மாணவர்னு சொல்லல, ஒரு மாணவர், ஒரு ஆசிரியர், ஒரு பாடசாலை. உங்களோட ஸ்கூல்ல ஒரு பாடசாலை நினைங்க. அப்போ எந்த பாடசாலைன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ கொமனா இருக்கும்போது நாம ஏ அல்லது என். கொமன் நவுன் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர் பாவிக்க மாட்டோம். சரியா? அப்ப இந்த கொமன் நவுனுக்காக வேண்டி வந்தவர் தான் சிங்குலர் புளூரல். சிங்குலர் அண்ட் புளூரல் நவுன். அப்ப சிங்குலர் புளூரல் நவுன் யாருக்கு சொந்தம்? கொமன் நவுனுக்கு தான் சொந்தமாக இருக்கும். அப்ப நம்மளுக்கு தெரியும் சிங்குலர். சிங்குலர் என்ன? சிங்கிள். சிங்கிள்னா ஒன். சரியா? அப்போ சிங்குலர் நவுன் சொல்றது வந்து கொமன் நவுன் தான் நம்ம சிங்குலர் நவுன் சொல்லலாம். அதாவது பொதுவாக ஏஎன் யூஸ் பண்றதால நம்ம இந்த கொமன் நவுன், ஆனால் ப்ளூரல் நவுன் ஆகும்போது அதுவும் கொமன் நவுன் தான். அப்போ சிங்குலர் நவுன் தான் கொமன் நவுன் இல்லை. ஆனா எது நம்ம ப்ளூரல் சிங்குலரா மாத்தலாம், கொமன் நவுனை நம்ம மாத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்ச என் எவ்வளத்தை யூஸ் பண்றேன்னு அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரியா? அப்ப இங்க நம்ம இதே தான் நம்ம பொதுவாக ஸ்டூடெண்ட் போடணும், டீச்சர் போடணும், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், டேபிள், பிளாக் போர்டுன்னு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். சரியா? அப்ப இது சிங்குலர் நவுனுங்கிறது வந்து ஒருமை நவுன்கள். அடுத்து வந்து ப்ளூரல். ப்ளூரல்னு சொல்றது மோர் தேன் ஒன், ஒன்றுக்கு மேற்பட்டவைகள். அதை நம்ம என்ன செய்வோம்,
ப்ளூரல் நவுன்னு சொல்லுவோம். ப்ளூரல் நவுன். இதுக்குள்ள நீங்க குவான்டிஃபையர்ஸுங்கிற ஒரு விஷயத்த படிப்பீங்க. அதாவது குவான்டிஃபையர்ஸ் என்று சொல்லும்போது மெனி, மோர், எனி, அடுத்தது ஃபியூ, லிட்டில், இந்த மாதிரி ப்ளூரல் பன்மையாகும் போது லிட்டில் ஃபியூ எல்லாம் வந்து இதுக்குள்ள ஃபியூ லிட்டில் இதுக்குள்ள வராது. ஃபியூங்கிற மாதிரி குவான்டிஃபையர்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ளூரல் நவுனுக்காக வரும். அப்போ மோர் தென் ஒன். அப்போ உங்களுக்கு நான் ஸ்பெல்லிங் இது படித்தர விரும்பலை, நான் ஸ்பெல்லிங் தேவையில்லை உங்களுக்கு. அப்போ பேர்ட், 3 பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளூரல் நவுன் சொல்றது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். ப்ளூரல் நவுன்னா தமிழ்ல நம்ம கள்ங்கிறத தமிழ்ல நாம ஒரு சொல்லல் பன்மையாக மாத்துறதுக்கு கதைகள் இங்க என்ன செய்யறோம், பன்மையா மாத்தோம்னா கல்லுங்கிற சத்தத்தை போடுவோம். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இங்கிலீஷ்ல இஸ்ஸுங்கிற சத்தத்தை நம்ம போடுவோம், அவ்வளவுதான். டேபிள்ஸ், சேர்ஸ். இங்க எப்படி நம்ம தமிழுக்கு கல்லுன்னு போடுறோமோ அதே போல இங்கிலீஷுக்கு நாம இஸ்ஸுங்கிட்டு போடுறோம், அவ்வளவுதான். பன்மையாக மாத்துறோம். அது சில ஸ்பெல்லிங்களை பொறுத்து அது என்ன செய்யும், மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், பாக்ஸ், 5 பாக்ஸஸ், இப்படி மாறுது. பீச், 2 பீச்சஸ். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்க என்ன கொஞ்சம் பார்க்கணும், சரியா? அப்ப இங்க ஏண்டால என்ன அர்த்தம்னு சொன்னா சிங்கிள்னா ஒன், சிங்கிள்னா ஒன். அந்த ஏக்கும் எனக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஒன் தான். அப்ப பேர்ட்னா ஒன் பேர்ட் தான். ஒன் பேர்ட் ஒன் பாக்ஸ்ன்னு சொல்லாம பேர்ட் பாக்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு நிமிஷத்தால என்ன செய்யணும்னா ஜூம் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகிடும். கட் ஆகின உடனே நீங்க திரும்ப வாங்க. அப்ப இந்த சிங்குலர் ப்ளூரல் நவுனை மாத்துறதை பார்த்து நான் கதைக்கல. ஏன்னு சொன்னா அது வந்து அந்த அளவுக்கு ப்ளூரலுக்கு மாத்துறது வந்து கிரேட் 6 6ஆம் ஆண்டு உங்களோட பியூபிள்ஸ் புக்ல 23ஆம் பக்கம் இல்லை 27ஆம் பக்கம் இருக்கு. அப்ப 6ஆம் ஆண்டுன்னு சொல்லும் போது நான் அதை இங்க எடுத்துக்கிறேன், விரும்பல. அடுத்த விஷயத்தை பாருங்க. சிங்கிள் சம் நவுன்ஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அதாவது சில நவுன்களை நீங்க என்ன செய்யல, அதாவது கொமன் நவுனா இருக்கும். அந்த கொமன் நவுனை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பன்மையா பன்மையாக மாத்தல. அதாவது என்ன சிங்குலர்ன்ற என்ன ஒருமை, ஒருமைன்னா எஸ் அர்த்தம், எஸ் வராது, கள்ளுங்கிறது வராது. இதுதான் நீங்க சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன், சரியா? இன்ஃபர்மேஷன் சொல்லல, இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சொல்லு வராது. டூ இன்ஃபர்மேஷன் சொல்றல, சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அப்ப இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லல, எஸ் அர்த்தம், எஸ். இந்த மாதிரி பின்வரும் சொன்ன சொற்கள் தாரன். இதுகளுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா ஓ லெவலுக்கோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா vocabularies பாடமாக்கணும். சரி, நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல vocabularies தருவேன். இப்ப எந்த மாதிரியான பின்வரும் சொற்கள் வந்து என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா பன்மையாக மாற்றம் பெறாது. ப்ரோக்ரஸ், வெதர், அட்வைஸ், ஃபர்னிச்சர், knowledge, equipment, hair, okay, homework, money. இந்த மாதிரியான சொற்களை நாம பன்மையாக மாத்துறது இல்லை. இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ரஸ் தான். வெதர்ஸ் என்று சொல்றோம்ல, அட்வைசஸ், ஃபர்னிச்சர்ஸ், நாலேஜஸ். சரி, எல்லாத்துக்கும் நம்ம சம்ம போடலாம். சம் இன்ஃபர்மேஷன், சம் ப்ரோக்ரஸ், சம் வெதர், சம் வெதர்ல சம் அட்வைஸ், சம் ஃபர்னிச்சர், சம் நாலேஜ், சம் எக்யூப்மெண்ட், சம் ஹோம்ஒர்க், சம் மணி, அப்படி சொல்லுவோம். அடுத்து வந்து சம் நவுன்ஸ் ஆல்வேஸ் ப்ளூரல். இது வந்து பார்க்கறதுக்கு ப்ளூரல்னா என்ன,
எஸ்ல முடிஞ்சிருக்கும். இப்ப இதுல எஸ்ல முடிஞ்சதால பாக்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி தானே இருக்கு. சரி, எஸ்ல முடிஞ்சா ப்ளூரல். இது வந்து பாக்குறதுக்கு எஸ்ல முடிஞ்சிருக்கும், ஆனா சிங்குலர் தானே இது. அதுல தான் நம்ம அது அதுல தான் நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸ், தெரியும் போடுற ஜீன்ஸ், ட்ரவுசர்ஸ், தேங்க்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், ட்ரெஸ், சீசர்ஸ், நியூஸ், இந்த மாதிரி சொற்களை பாருங்க. ப்ளூரல்னாலே நீங்க கடைசி வயசுல முடி வரணும்னு நினைக்கணும். சரியா? ஜீன்ஸ், ட்ரௌசர்ஸ், தேங்க்ஸ், ஹெட்ஃபோன், சீசர்ஸ், இந்த மாதிரியான சொற்கள் வந்து என்னையா இருக்கும்? எஸ்ல தான் முடிவடையும். அப்ப இந்த மாதிரியான சொற்களை நாம பன்மையாக மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இரண்டு என்று சொல்லும்போது பேர் ஆஃப் நம்ம பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேர் ஆஃப் ஷூஸ். இப்போ ஷூஸ் எல்லாம் வந்து எஸ்லாம் முடிவடையும். ஷூன்னு சொல்றல, ஷூஸ். இப்போ பேர் ஆஃப் ஷூஸ், பேர்னா ரெண்டு. இப்போ பேர் ஆஃப் சிசர்ஸ் அப்படி யூஸ் பண்ணது. அல்லது இதுக்கு இப்போதைக்கு நினைச்சுக்கோங்க, அதிகமா பேர் ஆஃப் ஒன்று சொல்லுவோம். சரியா? பேர் ஆஃப், அப்போ ரெண்டு, ஒரு ஒரு ட்ரௌசர் தான் பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ்ன்னு சொன்னா. இப்போ பேர் ஆஃப் சிசர்ன்னு சொன்னா ஒரு சிசர் தான். ஏன்னு சொன்னா கத்திரிக்கோல ரெண்டு வெட்டுறது இருக்கு தானே. அப்ப அதுல ஒன்று வெட்டுறது தான் சிசர்ன்னு சொல்றேன். ஒன்றை வச்சுக்கிறீங்களே, நம்ம ரெண்டு தான் வச்சுக்கிறோம். அந்த ஒரு ரெண்டு அந்த பெரிய விரலுக்கு போடுறதும், அடுத்து அந்த பாயிண்ட் திங் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு போடுறதும் வந்து ரெண்டு. இப்போ கத்திரிக்கோல் வைக்கும்போது ரெண்டு விரலுக்கு என்னென்ன போடுவோம். அப்போ ஒரு விரலுக்கு போடுறது ஒரு சிசர், ஒரு சிசர், ரெண்டு சிசர். அது சேர்க்கும் போது தான் சிசர்ஸ் என்று சொல்றோம். அப்போ பேர் ஆஃப் சிசர்னா அப்போ ஒரு சிசர், ரெண்டு சிசர்னா டூ பேர்ஸ் ஆஃப் சிசர்ஸ் அப்படி சொல்லுவேன். இப்போ டூ சிசர்ன்னு வரும், ரெண்டு கத்திரிக்கோல். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, பாருங்க, பார்த்துக்கிறீங்க நீ பாட முடியுது. சரி, எவ்வளவும் பார்த்துக்கிறீங்க முடியுது, கடும் வேகமா போகும். அடுத்து வந்து ஒன்னா டவுட்ல என்ன செஞ்சிடணும், கேட்டு கேட்டு முடிச்சு போகணும். கலெக்டிவ் நவுன் என்னன்னு சொன்னா, ஒரு சொல்லுக்குள்ள ஒன் வேர்ட் மெனி நவுன்ஸ். ஒரு சொல்லுக்குள்ள பல நவுன்ஸ் ஒழிச்சிக்கிறது தான் நம்ம கலெக்டிவ் நவுன் வந்து சொல்லுவோம். லேசா சொல்லணும், நம்ம ஃபெமிலின்ற சொல்ல எடுப்போம். இப்போ ஃபெமிலின்ற ஒரு சொல் தான். இந்த ஃபெமிலின்ற சொல்லுக்கு என்ன வருது? ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர் எல்லாமே வருது தானே. அதுதான் ஃபெமிலின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வேர்ட் அதுக்குள்ள பல நவுன்ஸ் காணப்படுது. அடுத்து வந்து டீம் என்று சொல்லுவோம். உங்களோட டீம்ல எத்தனை பேர் கேட்கிறலாம் நாம? நம்ம டீமுக்கு ஒரு ஆளா? இல்ல, நிறைய பேர் இருப்பாங்க. அது என்ன நவுனாகவும் இருக்கலாம், டீம். இப்போ சில நேரம் இப்போ ஃபெமிலின்னு எடுத்தோன்னா அம்மா அப்பா இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். டீம் எடுத்தா அதுக்கும் என்ன செய்யற, மதிக்கலாம், ஒரு வகைக்கு மதிக்கலாம். ஆனா எல்லா சொற்களுக்கும் நம்ம மதிக்க இயலாது. இப்ப நம்ம பாருங்க, உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன். சில சொற்களை சென்னா மதிக்கலாம், அல்லது சில சொற்களை சென்னா மதிக்க இயலாது. ஸ்டாஃப், ஸ்டாஃப்னு சொன்னா ஆஃப் டீச்சர்ஸ். இங்கெல்லாம் பன்மையா தான் வரணும். ஏன் இங்க எஸ்லாம் வரணும்? காரணம் என்ன? மெனி நவுன்ஸ் தந்திருக்கு. அப்போ இங்க வாரதெல்லாம் வந்து டீச்சர்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னண்டா, இந்த ஸ்டாஃப்ங்கிற சொல்லுக்குள்ள, இந்த ஸ்டாஃப்ங்கிற ஒரு சொல் இதுக்குள்ள நிறைய மெனி நவுன்ஸ் இதுதான் சொல்றோம். விளங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதை விட சிம்பிளா விளங்கப்படுறது தேவையில்லை. அப்ப ஸ்டாஃப்ங்கிறது ஒரு கலெக்டிவ் நவுன். அந்த கலெக்டிவ் நவுன் இருக்கிற மெனி நவுன்ஸ் தான் வந்து என்ன, டீச்சர்ஸ். அப்ப தெளிவா சொல்றதுக்கு பயன்படுத்துறது. கிரவுட் ஒரு சொல், ஆஃப் பீப்புள். என் கிரௌட் ஒரு ஒரு சனம் நிக்கின்னு சொல்லலாம். சனம் தான் அந்த சனது ஒரு சொல். ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல ஒன்று சொல்றாங்க, மறந்து வைத்தேன். கலெக்டிவ் நவுன் அது வேற வேற வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து ப்ரைட் ஆஃப் லயன்ஸ். ஒரு ப்ரைட் நிக்கினாலே சரி, ஒரு பட்டி நிக்கின்னு சொல்றது. அந்த ப்ரைடுன்னா பெருமைக்கும் ப்ரைடுன்னு சொல்றதா. ஒரு ப்ரைட், ஒரு ப்ரைடுன்னு என்னன்னு சொன்னா சிங்கத்திர கூட்டம்.
இதுக்கு நம்ம கூட்டம் எடுப்போம். crowd ஆஃப் பீப்புள், மக்கள் கூட்டத்தை க்ரௌடுன்னு சொல்லுவோம். சிங்கத்திர கூட்டத்தை ப்ரைடுன்னு சொல்லுவோம். யானையிட கூட்டத்தை எலிஃபென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பனானாட கூட்டத்தை கோம்ப் ஆஃப் பனானாஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது பஞ்ச் ஆஃப் பனானாஸ். ஆனால் இங்கெல்லாம் பாருங்க, பீப்புளுங்கிற ஆல்ரெடி பன்மை, லயன்ஸ் எஸ்ல வரணும், எலிஃபென்ட்ஸ் எஸ்ல வரணும், இது எஸ்ல வரணும். சரியா? இப்போ உதாரணமா இப்போ இப்படி எடுப்போம், மை ஃபேமிலி. இப்போ இந்த மை ஃபேமிலி இது ஆடியன்ஸ்னு எடுப்போம். ஆடியன்ஸ் என்ன? சனம் பார்த்துக்கிட்டு பார்வையாளர்கள். இப்போ ஆடியன்ஸ் சொன்னா இது பன்மையா வர தேவையில்லை. ஏன்? இந்த ஒன் வேர்டுக்கு பன்மை இல்லை. ஒன் வேர்டுனால எஸ் வேற இல்லை, வாரலையே. இங்க பாருங்க, எங்கேயும் எஸ் வந்து இருக்கா? வரல. அப்போ ஆடியன்ஸும் அந்த ஒரு சொல் தான், ஆனால் அதுக்குள்ள ஒரு சனமே நிற்கு. அப்போ ஆடியன்ஸ் சொன்னா இப்போ நான் ஒரு சொல்லாக எடுக்கிறேன் அல்லது பல சொல்லாக எடுக்கிறேன்னு குழப்பம் வரும். அதாவது இஸ் போடுறையா ஆ போடுறேங்கிற குழப்பம் வரும். நீங்க ரெண்டையுமே என்ன செய்யலாம்? போடலாம். ஆ போட்டாலும் சரி, இஸ் போட்டாலும் சரி. The audience was already clapping their hands. அதே போல இந்த போலீஸ்ன்னு சொல்லலாம். போலீஸுங்கிற வந்து ஒரு ஆள தொழில். போலீஸ் வந்துக்குன்னு சொல்லலாம் நாம. அப்போ போலீஸ்ன்னு சொன்னாலே இது நிறைய பேர் தான் சொல்றேன். அப்போ கோவும் சொல்லலாம், கோஸும் சொல்லலாம். அப்போ இதான் ஒரு ஒரு சின்ன நோட்டா எடுக்க வேண்டிய விடயம். சரி, முக்கியமான விடயங்களை மட்டும் நான் படித்து தரேன். முக்கியமான விடயங்களை படிச்சீங்கன்னா சரி. சரி, அப்ப இதுதான் அவ்வளவும். அடுத்தது வந்து கலெக்டினான் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஸ்டாஃப் ஆஃப் டீச்சர்ஸ் எடுப்போம். ஸ்டாஃப் ஆஃப் டீச்சர்ஸ் எடுப்போம். இது என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்போ ரெண்டு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்கூல்ல, இப்போ ஸ்கூல் 1 இருக்கு, ஸ்கூல் 2லையும் இருக்காங்க. இவங்க வந்து ரெண்டு ஸ்கூல்ல இருந்து இருக்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வேற ஒரு ஸ்கூலுக்கு, 3வது ஸ்கூலுக்கு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறாங்க. அப்போ ஸ்கூல் ஒன்னில் ஸ்டாஃப் ஆஃப் டீச்சர் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர் மாதிரி சேர்க்கும் போது ஸ்டாஃப் ஆஃப் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸ்கூல் 2லையும் ஸ்டாஃப் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து என்ன செஞ்சுருவாங்க, இதுல ஒரு 5 பேர் இருப்பாங்க, இதுல ஒரு 5 பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம ரெண்டு ஸ்கூல் டீச்சர் மாதிரி இதுல கொள்ளையா பேர் 5 பேர், இதுல 5 பேர் 10 பேர்னு சொல்லக்கலாம். நம்ம எப்படி சொல்லணும்னா, டூ ஸ்டாஃப்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க ஸ்டாஃப்ஸுக்கு வி போடக்கூடாது, எஸ் தான் வரும். அப்போ 2 குரூப்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி வந்தாங்க. இங்க ஒரு வேற, இவ வந்து ஒரு வேற குரூப் டீச்சர், இவ வந்து வேற குரூப் டீச்சர். அப்போ பன்மையாக மாற்றும் போது நாம இங்க தானே என்ன செய்யணும்? பன்மையாக மாற்றுவோம். அப்போ எஸ் வராது இல்லை, கிரவுட்ல எஸ் வர மாட்டான் இல்லை, எஸ் வரும். ஆல்ரெடி நம்ம என்ன செய்யலாம்? இப்படி வர வைக்கணும். இவ்வளவுதான், ஒரு சிம்பிளா இருக்கிறது. நாளைக்கு நாம என்னத்தை பார்க்குறேன்னு சொன்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் கொஸ்டின் நம்பர் 2, அது ஓலவலுக்கும் லேசாக இருக்கும். அது ஓலவலுக்குரிய கேள்வி என்னது? 2024ஆம் ஆண்டு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். சாரி, 2 இல்லை, 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணல என்ன? ஓகே ஓகே ஓகே, 2 பார்ப்போம். ஏன்னா 2ல நம்ம கொஞ்சம் வேர்ப்ஸ் பார்த்து தானே. சரியா, அதை பார்க்குறேன். அல்லது 3 பார்ப்பேன். நான் கொஞ்சம் பார்த்து போட உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, பார்த்து போட நாம இதையும் டிஸ்கஸ் பண்ணோம்னா நவுனுங்கிற சப்ஜெக்டும் முடியுது குயிக்கா. ஓகே, நேம் டவுட் இருக்குதா? The recording has stopped. டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை லீவ் ஆகுங்க. மினிமத்தில் டவுட் இருக்கா?